இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இளம்பெண் எடுத்த விபரீத முடிவு. பெட்ரோல் கேனுடன் வந்த தாய். 6வது நாளில் நடந்த பேரதிர்ச்சி. கதரை துடிக்கும் அப்பாவி குடும்பம். நாகை அருகே சோகம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஊராட்சியில் உள்ளது கீழக்கரையிருப்பு. இப்பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவரது மனைவி ராதிகா. இந்த தம்பதியின் மகள் திவ்யா. 12ஆம் வகுப்பு வரை மட்டும் படித்த திவ்யா மேற்கொண்டு படிப்பை தொடராமல் வேலைக்கு செல்ல முடிவெடுத்துள்ளார். இதையடுத்து சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த ஜூன் 9ஆம் தேதி சொந்த ஊரில் இருந்த திவ்யா வீட்டில் தனிமையில் இருக்கும்போது விபரீத முயற்சி எடுத்து இறந்தார். இதை அறிந்த பெற்றோர் மகள் எடுத்த தவறான முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவருக்கு இறுதிச் சடங்கை முடித்தனர். இருப்பினும் குடும்பத்தில் மிகுந்த பாசமுடன் வளர்ந்து வந்த திவ்யாவின் இறப்பை குடும்பத்தினர் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. குறிப்பாக திவ்யாவின் தாய் ராதிகா மகள் இறந்த செய்தியை கேட்டதிலிருந்து உடைந்து போயிருந்துள்ளார். உறவினர்கள் ஆறுதல் வார்த்தைகள் கூறினாலும் மகள் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டில் தனிமையில் இருந்த ராதிகா பெட்ரோல் கேனை வைத்து விபரீத முயற்சி எடுத்துள்ளார். வீட்டில் தனிமையில் இருந்த ராதிகாவின் உடலில் தீப்பற்றி எரிவதை பார்த்து பதறிப்போன அவரது குடும்பத்தினர் தீயை நீண்ட முயற்சிக்கு பிறகு அணைத்தனர். பின்னர் விரைந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஓரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ராதிகாவை மீட்டு அனுப்பி வைத்தனர். ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற ராதிகாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்று அதிர்ச்சி தகவலை கூறினர். இதை கேட்டு அவரது குடும்பத்தினர் நிலை குலைந்து போயுள்ளனர். முன்னதாக ராதிகாவின் மகள் திவ்யா விபரீத முயற்சியில் இறந்த நிலையில் அதற்கு அடுத்த 6 நாட்கள் கழித்து அவரது தாயும் விபரீத முயற்சியில் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் நாகையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ராதிகா உயிரிழந்த தகவலை மருத்துவமனையின் மூலம் அறிந்த திட்டச்சேரி போலீசார் மருத்துவமனைக்கு விரைந்தனர். தொடர்ந்து ராதிகாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்தனர். அடுத்தடுத்து மகள், தாய் விபரீத முயற்சியில் உயிரிழந்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 வழக்குகளையும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இன்னும் மகள் இறந்ததற்கு சரியான காரணம் தெரியாத நிலையில் அவரது தாயும் இறந்துள்ளதால் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் சிலர் கூறி வருகின்றனர். விரிவான விசாரணைக்கு பிறகு இறப்பு குறித்த காரணம் தெரிய வரும் என்று திட்டச்சேரி போலீசார் தகவல் தெரிவித்தனர். நாகை அருகே மகள் விபரீத முயற்சியில் இறந்த துக்கத்தில் தாயும் விபரீத முயற்சியில் இறந்ததாக கூறும் சம்பவம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.